வெல்கம் டு இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த எப்படி என்ன போகிறோம் அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேனுக்கு ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக் இன் டிராயிங் பார்த்தாச்சு, அடுத்து சர்வேயிங் பார்த்தாச்சு, அடுத்து செயின் சர்வே பார்த்தோம், அடுத்து போகிறது காம்பஸ் சர்வே. ஓகேவா, காம்பஸ் சர்வே நம்ம பார்க்க போகிறோம். காம்பஸ் சர்வே பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போகிற டாபிக்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் காம்பஸ் சர்வே. ஓகேவா, காம்பஸ் சர்வே பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிராவல்சிங். டிராவல்ஸ்னா என்ன சார்? டிராவல்ஸ்னா ஒர்க் ஆரம்பிச்சு முடிக்கிறதான் டிராவல்சிங். ஓகேவா, ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. இது ரெண்டு தான் டிராவல்ஸ் இருக்கு. ஒன்று க்ளோஸ் டிராவல்ஸ், இன்னும் ஓப்பன் டிராவல்ஸ். அவன் என்ன சார், ஒரு பாயிண்ட்ல ஒர்க் ஆரம்பிச்சு திரும்ப அதே பாயிண்ட்டையும் வந்தோம் அப்படின்னா அது க்ளோஸ் டிராவல்ஸ். ஓகேவா, அதே ஒரு பாயிண்ட்ல ஒர்க் ஆரம்பிச்சு அந்த ஒர்க்கை முடிக்கல அப்படின்னா அது ஓப்பன் டிராவல்ஸ். சொல்றதமா டிராவல்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, சரி. காம்பஸ் எப்படி சார் இருக்கும் அவங்களே பார்த்துருப்பீங்க. காம்பஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினாக நம்ம டேரக்ட், அதாவது ஆங்கிள்காக தான். ஓகேவா, காம்பஸ் நார்த் சவுத்து காட்டும். ஓகே, அது தேவையில்ல, அது நார்த் சவுத் டைரக்ஷன் காட்டும். பிளஸ் என்ன பண்ண மெயினாக பார்க்க வேண்டியது அதனுடைய ஆங்கிள் காட்டுறது தான். ஓகேவா, ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பார்க்கறது தான் மெயினாக நம்ம காம்பஸே யூஸ் பண்ணுறோம். மெயினாக என்ன பாயிண்ட்ஸாக இருக்கும் ஒரு காம்பஸ், என்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். ஓகேவா, மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். மெயினாக ஃபுல்லாக சென்ட்ரல் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அதான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நார்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஓகே. அதில் கேஜெட் சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள் என்ன பண்ணணும், நம்ம ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்க முடியும். சரி, டைப்ஸ் ஆஃப் காம்பஸ் என்ன அப்படின்னா பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வே காம்பஸ், டஃப் காம்பஸ். ஓகேவா, காம்பஸ் அண்ட் லெவல். பிரிஸ்மெட்டிக் காம்பஸ் இப்போ யூஸ் பண்ணுறது நம்ம பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். இது கையில் கொண்டு போகிற மாதிரி தான். இது இன்னொரு பேர் மேக்னெட்டிக் காம்பஸ் நம்ம சொல்கிறோம். இது கையில் நம்மளால் கொண்டு போக முடியும். இல்லை என்ன பண்ணலாம், இது முக்கியமாக பிரிஸ்மெட்டிக் காம்பஸுக்கு ட்ரைப்ளாய்டு ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம கையை கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதான் பிரிஸ்மெட்டிக் காம்பஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டா போதும். இது பாருங்க, இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டா போதும். ஓகேவா, பார்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, ஸோ காம்பஸ்ங்கிறது இப்படி தான் ரவுண்டாக இருக்கும். ஓகேவா, ரவுண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸு, ரெண்டாவது நீடில், இது பாக்ஸு, இது நீடில். மூணாவது கிராஜுவேட்டட் ரிங் உள்ளே இருக்கும். மூணாவதுல கிராஜுவேட்டட் ரிங் ரவுண்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஆப்ஜெக்ட் ஈவென்ட். இங்கிட்டு இருக்குது ஆப்ஜெக்ட் ஈவென்ட், இங்கிட்டு இருக்குது ஐவென்ட். ஓகேவா, இது ஆப்ஜெக்ட் ஈவென்ட், 4 ஆப்ஜெக்ட் ஈவென்ட், இங்கிட்ட ஐவென்ட். இதெல்லாம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம், ரீடிங் இங்கே நம்ம பார்ப்போம். ஓகேவா, 6th இருக்குது ப்ரிசம். இது ப்ரிசம். ப்ரிசம் ஏன் அப்படின்னா ரீடிங்லாம் தலைகீழாக இருக்கும். ப்ரிசம் பார்க்க நமக்கு நேராக தெரியும். அதுக்காக ப்ரிசம் இங்கே வச்சிருக்காங்க. இங்கே ப்ரிசம் கேப் இருக்கும் மேலே. ஓகேவா, ப்ரிசம் கேப் இருக்கும். அது மாதிரி கிளாஸ் கவரு, லிஃப்டிங் பின்னு. ஓகேவா, கிளாஸ் கவரு, லிஃப்டிங் பின்னு, லிஃப்டிங் லிவர், பிரேக் பின். பிரேக் பின் எதுக்கு அப்படின்னா சுற்றுறப்ப ஸ்டாப் பண்ணுறதுக்காக பிரேக் பின்னு. ஸ்ப்ரிங் பிரேக்கு, மிரரு, பிவட்டு, அகேட் கேப் சென்டரில் இருக்கும். ஓகேவா, ஃபோக்கஸ் ரெட்டு, சன்கிளாஸ். சன்கிளாஸ் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் இதில் இருக்க பார்ட்ஸ். பார்ட்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வட்டடிமான பாக்ஸு, கிறிஸ்துவ பாக்ஸ் வட்ட பாக்ஸு. ஓகேவா, டயமீட்டர் பாருங்க 8லேருந்து 12 சென்டிமீட்டர் இருக்கும். சென்டரில் மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட் அலுமினியமோட இது கனெக்ட் ஆகிருக்கும். மேலே அகேட் கேப் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ரிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிகிரி அளவை குறிச்சிருப்பாங்க. ஓகேவா, பார்க்குறப்ப நம்ம ப்ரிசம் வழியை பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த அளவுலாம் நமக்கு தெரியும். ஓகேவா, நம்ம சைட்டில் பார்க்கலாம். இதுதான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஹார்ஸ் ஹேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. பிரிஸ்மெட்டிக் காம்பஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் லிங்கில் 0லேருந்து 360 டிகிரி குறிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதில் சவுத் எண்டுங்கன்னா 0. ஓகேவா, 0ல் 360 சவுத் எண்டு. கொஸ்டின் கேட்பாங்க 0 அல்லது 360 டிகிரி தான் சவுத் எண்டு, நார்த் கிடையாது, அது சவுத்து எண்டு. ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. நார்த் எங்கே இருக்குன்னா 180. கொஸ்டின் கேட்பாங்க. நார்த் நிறைய பேர் 0ன்னு போட்டுருவீங்க. காம்பஸை பொறுத்த வரைக்கும் நார்த்துங்கிறது 180 டிகிரி. ஓகேவா, ஸோ நார்த்துங்கிறது 180 டிகிரி, சவுத்துங்கிறது தான் 360 டிகிரி. ஓகேவா, நார்த்துங்கிறது 180, சவுத்துங்கிறது தான் 360 டிகிரி ஆர் 0 டிகிரி. ஓகேவா, 360 டிகிரி ஆர் 0 டிகிரிங்கிறது உங்களுக்கு இதுதான். ஸோ நார்த்துங்கிறது 180 டிகிரி, சவுத்துங்கிறது 360, இல்லைன்னா 0 டிகிரி. ஓகேவா,
புரியுதா? நார்த்து 180 டிகிரி, சவுத்துங்கிறது 360 டிகிரி. கொஸ்டின்ல கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா காம்பஸ்ல நார்த் டைரக்ஷனா எங்க டிகிரி காட்டும்? 180 டிகிரி. சவுத்துக்கு வந்து 0 டிகிரி. நிறைய பேர் தப்பா எழுதிருவீங்க, நிறைய பேர் நார்த் தான் 0 போட்டுருவீங்க. அதனால நார்த்து 180, சவுத்து தான் 0. காம்பஸ்ல முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம் கேட்குற கொஸ்டின். ஓகேவா? சவுத் தான் 0, நார்த் தான் 180. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல கேட்பாங்க. ஒரே நேரத்தில் நம்மளால பொருளையும் பார்க்க முடியும், ஆங்கிளும் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ லைன் ஆஃப் சைட் அப்படின்னா நம்ம இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்ட் பார்க்குறோம்ல, இதுதான் லைன் ஆஃப் சைட். ஓகேவா? இதான் வந்து லைன் ஆஃப் சைட். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 330 டிகிரி தான் ஆங்கிள். ஓகேவா? இதான் லைன் ஆஃப் சைட். இதெல்லாம் என்னது? பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். சர்வேயர் காம்பஸ் காம்பஸ் இருக்கு. இந்த காம்பஸ் என்ன இருக்கு? சர்வேயர் காம்பஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இதுல சர்க்குலர் பாக்ஸ் இருக்கும், ஆனா இதுல வந்து நாட் வித் மேக்னெட்டிக் நீடில், இதுல காந்த ஊசி இருக்காது. ஓகேவா? அதுக்கு என்ன காந்த ஊசி இருக்காது. இதுல இருக்காது அப்படின்னா சர்க்குலர் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? பிவட் மேல வச்சிருப்பாங்க. இதுல இருக்கிற பாக்ஸ் மேல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 0 டிகிரி அதனால தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து 0 டிகிரி சவுத்து. சர்வேயர் காம்பஸை பொறுத்த வரைக்கும் இதுல 0 டிகிரி நார்த்லயும் இருக்கும், 0 டிகிரி சவுத்லயும் இருக்கும், 90 டிகிரி ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து 0 to 360. சர்வேயர் காம்பஸை பொறுத்த வரைக்கும் 0 to 90 டிகிரி தான். அது 0 இருந்து 360, அது 0 இருந்து 90 தான். ஓகேவா? இது வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங், இது வந்து குவாட்ரேட்டர் பேரிங் தான். இதுதான் கால்வட்ட முறை. குவாட்ரேட்டர் பேரிங் எடுத்துக்கோங்க. 0 to 90, 90 to 180, 0 to 90 தான். இங்கேயும் 0 to 90, 0 to 90, 0 to 90 தான். ஓகேவா? உங்களுக்கு சம் போறப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேவா? ஒரு ஆங்கிள் இங்க பாக்குறோம் அப்படின்னா நார்த்ல இருந்து 30 டிகிரி வெஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நார்த்ல இருந்து 30 டிகிரி ஈஸ்ட். புரியுதா? இந்த மாதிரி தான் மீடியம் சொல்லுவோம். இங்க சொல்றப்ப டேட்டா 330 டிகிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ சர்வே காம்பஸ் இது முக்கியமானது. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், சர்வே காம்பஸ் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? மேக்னெட் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில். ஓகேவா? ஊசி இண்டெக்ஸ் மாதிரி செயல்படாது, இது வந்து கம்ப்யூட்டர் இண்டெக்ஸாக செயல்படும். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஃபுல் பியரிங் 0. ஓகேவா? 0, 90, 180, 270. ஆங்கிள் பார்த்தோம் நார்த்து. ஓகேவா? 0 டிகிரி தெற்கு முனையில், மேற்கு முனையில் 90, வடக்குல 180, கிழக்குல 270. இது வந்து கால்வட்ட பியரிங். ஓகேவா? 0 வந்து வடக்கு மற்றும் தெற்குல இருக்கும், 90 கிழக்கு மற்றும் மேற்குல இருக்கும். ஓகேவா? எழுத்து தலைகீழா இருக்கும், அதுதான் பிரிசம் வச்சிருக்கான். எழுத்து வந்து நேரா இருக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் எல்லாம் வெர்டிகல் ஹேர் வச்சிருப்பாங்க, ஸ்லிட் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இது வெறும் ஆப்ஜெக்ட் வின் இல்லை, மெட்டல் வின் மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகேவா? இங்க பிரிசம் இருக்கும், நம்ம வச்சு படிக்க முடியும். ஒரே டைம்ல நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்டையும் பார்க்கலாம், ரீடிங் எழுத முடியும். இதை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டையும் நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ட்ரைபாட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் கூட போகலாம். ஓகேவா? இது ட்ரைபாட் இல்லாமல் சர்வே காம்பஸை பண்ணவே முடியாது. ஓகேவா? இதுதான் மெயினாக காம்பஸில். ஸோ அடுத்து பியரிங் ஆஃப் லைனாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த வடிவம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, சர்வே டிராஃப்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் ஏறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நம்ம கம்பெனி என்ன பண்ணலாம், கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ.